மீண்டும் என்னை தேர்ந்தெடுங்கள், மூன்றாவது இடத்துக்கு கொண்டு செல்கின்றேன். அதாவது அமெரிக்கா, சைனா, ஜப்பானை பிள்ளைக்கு தள்ளிட்டு இந்தியா வந்துருமா. 7,71,120 ரூபாய் இந்தியனுடைய ஆவரேஜ் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி படி அவனுடைய ஜிடிபி கணக்கு. ஐயா, இவ்வளோலாம் சம்பாரிச்சோம்னா நாங்கள் ஆளு வீட்டில் ஒரு ஆடிக்காரன் நிறுத்துவோம் ஐயா. 7,71,120 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு ஆவரேஜா எதுக்கியா ரேஷன் கார்டு? ஆக இதான் புழுகு, பெரும் புழுகு, புள்ளி வர புழுகு. எதை வச்சு ஓட்டு போடுவீங்க? வேலை இல்லப்பா, அதுதான் முக்கிய பிரச்சனை. அடுத்த பிரச்சனை விலைவாசி ஏற்றம்பா. அதான் சரி. மோடி இவ்வளோ திட்டங்களை அறிவிக்கிறாரு. வீடு கட்டி தராரு, கொடா தண்ணி கொண்டாந்து தராரு, டாய்லெட் கட்டி தராரு, ராரு. இதுலெல்லாம் வந்துட்டு நீங்க எதுவும் பயன்பட்டது இல்லையா? இல்லையாப்பா. சரி, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? மோடிக்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படின்றாங்களாம் நாட்டு ஜனங்க. இங்க இந்த கருத்து கணிப்புலாம் சொல்லி ஒரு நாளும் காது குத்துறது, பூ சுத்துறது, மொட்டை அடிச்சு மிளகா அரைக்கிறது. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரதமர் மோடி சொல்கிறார், நான் எங்கேயோ இருந்த பொருளாதாரத்தை 10வது இடத்தில் இருந்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை 5வது இடத்திற்கு உயர்த்தி விட்டேன். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை 5வது இடத்துக்கு கொண்டு வந்து விட்டேன். மீண்டும் என்னை தேர்ந்தெடுங்கள், 3வது இடத்துக்கு கொண்டு செல்கின்றேன். அதாவது அமெரிக்கா, சைனா, ஜப்பானை பிள்ளைக்கு தள்ளிட்டு இந்தியா வந்துருமா. அவர் சொல்றாரு 3வது இடத்துக்கு கொண்டு வருவேன். 47 வரைக்கும் நீ ஆட்சியில் வச்சிருந்தீங்கன்னா நான் முதலிடத்துக்கே கொண்டு வந்துடுவேன். அமெரிக்கா நம்ம கிட்ட ஃப்ளைட் வாங்கும். இப்போ நம்ம பிரான்ஸ் கிட்ட நம்ம வாங்குறோம் இல்லையா, அமெரிக்கா நம்ம கிட்ட ஃப்ளைட் வாங்கும். பிரான்ஸ் நம்ம கிட்ட சப்மரைன்லாம் பண்ணி எங்களுக்கு தாங்க, உங்ககிட்ட இருக்கிற அறிவு எங்ககிட்ட இல்லை, உங்களை போன்ற ஒரு பிரதமர் எங்கிட்ட அப்படிலாம் சொல்லி மாறிடும். அதான அர்த்தம். 1வது 2வது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னோம்னா அவங்க கிட்ட தான் நம்ம வாங்குவோம். இப்போ சீனா கிட்ட இருந்து நிறைய இம்போர்ட் பண்ணலையா? மோடியை தொடர்ந்து 47 வரைக்கும் இருந்தார் அப்படின்னா சீனாக்காரன் அவர் கேட்பான், எங்களுக்கு எந்த பொருட்கள்லாம் இல்லை, நீங்களே பார்த்து மேனுஃபேக்சர் பண்ணி நீங்களே கொடுத்துருங்க, எங்களுக்கு அந்த அறிவும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆனால் உங்களுடைய லீடர்ஷிப் தான் இங்கே இந்தியாவை இந்த அளவுக்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்னு அவன்லாம் கெஞ்சுவான். அப்படிப்பட்ட நிலைக்கு உயர்த்ததான் இப்போ எங்களுக்கு ஓட்டு போடு அப்படின்றாரு. 370 இடம் கொடுங்கன்றாரு. அதை பற்றி வேற ஒரு வீடியோவில் விளக்கிட்டேன், அது இருக்கட்டும். 5வது இடத்துக்கு பொருளாதாரம் வந்துருச்சு, இந்தியா வந்துருச்சு. ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதான் ஜிடிபி தான் அளவுகோல், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்தியா எந்த இடத்துல இருக்கிறான் அது சொல்லணும்ல. இந்தியா மேல இருக்குது 5வது இடத்துல, இந்திய உலக நாடுகளில் எத்தனாவது இடத்துல இருக்கிறான் அப்படின்னு வரும்போது அதற்கான அந்த குறியீடு கணக்கு பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. Here are the top 10 richest countries as of February 2024 according to the International Monetary Fund. உலக நாடுகளுக்கெல்லாம் கடன் கொடுத்து அடிமையாக்குறானே இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு. அவன் தான் மோடி என்ன செய்யணுன்றதெல்லாம் டிக்டேட் பண்ணுவான் வருஷத்துக்கு ஒரு முறை. அதை வச்சுதான் மோடிக்கு முடிவு எடுப்பாரு. புரியுதுங்களா? அந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்றான், ஒரு தனி மனிதருடைய வளம், வருவாய், சொத்து, அதை ஒட்டு மொத்தமா ஜிடிபின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்கக்கூடிய அந்த பணத்திற்கான வாங்கும் சக்தி, பர்ச்சேஸ் பவர், இதை வச்சு அவர் கணக்கு பண்றாங்க. பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்றது இது ரொம்ப முக்கியம். இந்த ஏமாத்துறதுக்கு தான் ஜிடிபி, உண்மையை சொல்றதுக்குன்னா பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி. அவனுடைய நாட்டில் இருக்க ஒவ்வொரு டாலருக்கும் அவன் எவ்வளவு பொருட்களை வாங்குறானோ ஒப்பீட்டளவில் அதுக்கு இணையான ரூபாயினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்குது, 82 ரூபாய். இதுக்கு எவ்வளவு பொருளை வாங்கலாம், இதுதான் இந்த பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி. இதை வச்சு பார்த்தோம்னா இந்தியன் எங்கே இருக்கிறான் என்று பார்த்தோமானால் அவன் ஒரு பட்டியலை கொடுத்துருக்கிறாங்க. பட்டியலில் எந்த நாடு இருக்குது, அதில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எவ்வளவு சம்பாதனையில எவ்வளவு உயரத்தில் இருக்கிறான் ஜிடிபி அப்படின்னு பாருங்க. லக்சம்பர்க் 1,40,312 டாலர் அவன் தான் உச்சியில இருக்கிறான். அடுத்தபடியா அயர்லாந்து 1,17,988 டாலரோட 2வது இடத்துல இருக்கிறான். சுவிட்சர்லாந்து 1,10,250 டாலரோட 3வது இடத்துல இருக்கிறான். நார்வே 1,02,465 டாலரோட 4வது இடத்துல இருக்கிறான். சிங்கப்பூர்ல குட்டி நாடு, அவங்க 91,733 டாலர் வருவாயோடு ஒரு சிங்கப்பூர் குடிமகன் 5வது இடத்துல இருக்கிறான். ஐஸ்லாந்து எங்க பார்த்தாலும் பனி,
பாரு. அங்க இருக்கிறவன் வந்துட்டு $87,875 6வது இடம். கட்டார் பிரதமர் போயிட்டு அடிக்கடி கட்டி பிடிச்சி கை கொடுக்கிறாரு அந்த நாடு. அந்த நாட்டுல இருக்கிற இண்டிவிஜுவல் வந்துட்டு $84,906. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வர 8வது இடத்துல. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா $83,066. அப்புறம் டென்மார்க் $72,940. அடுத்தது மக்காவ், அந்த நாடு பாத்தீங்கன்னா 70,135. 10 நாட்டுல இந்தியம் கிடையாதா? அப்புறம் இந்தியாவுடைய பர் கேபிட்டா என்னடா கணக்கெல்லாம் போட்டாங்க. அக்கார்டிங் டு தி ஃபோர்ப்ஸ் இன் டிசம்பர் 2023, இந்தியா ரேங்க்டு 129th place out of around 20 countries in the GDP per capita ranking. எவ்வளவுங்க? மொத்தம் இருக்கிற 200 நாடுகள்ல 129வது இடத்துல நீங்க இருக்கிறோம், நான் இருக்கிறோம், மற்றவங்களாம் இருக்கிறாங்க. 129வது இடத்துல இருக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு? ஜிடிபி இந்தியா ஹோல்ஸ் 5th பொசிஷன் இன் பர்சனல் ஸ்ட்ரெங்க். அந்த வளத்துல 129வது இடத்துல. சரி, அதுதான் எவ்வளவுன்னு பார்ப்போமே அப்படின்னு போனோம்னா, இந்தியா வந்துட்டு பாத்தீங்கன்னா 129வது இடம். இந்தியாவுக்கு மேல பாகிஸ்தான் இருக்குது, இந்தியாவுக்கு மேல ஏதோ இருக்குது. அதெல்லாம் படிச்சு பார்த்தோம் அப்படின்னோம்னா ரத்த கண்ணீர் வடிப்பீங்க. அதாவது புழுகு மூட்டையை அவுத்து விடும் போது அது எத்தனை நாள் தாங்குன்றதை பார்க்கணும். மோடி அவர்களே, நீங்கள் அவுத்து விடுற புழுகு மூட்டையோட இதையும் சேர்த்து பேசுங்க. உலக வங்கி சொன்னது, ஆஸ்திரேலியா பிரதமர் உங்களை பாஸ்னு கூப்பிடுறது, எல்லாரும் உங்களை கட்டி பிடிக்கிறது, உங்களை கட்டி பிடிக்கிற நாட்டினுடைய தனிநபர் வருவாய் எங்க இருக்குதுன்னு பாருங்க. நீங்க டாடா காட்டுற இந்தியர்களுடைய வருவாய் எங்க இருக்குன்னு பாருங்க. இதை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சொல்லி என்னைக்கு அந்த இடத்துக்கு வரப்போறோம் அப்படின்றத சொல்லுங்க. இந்தியாஸ் ஜிடிபி பர் கேபிட்டா இஸ் $9,180. $9,180 தான். அங்க முதலிடத்துல இருக்கிறவங்க எவ்வளவு? 1,41,000. 10வது இடத்துல இருக்கிறவங்க எவ்வளவு? 70,000. நம்ம எவ்வளவு? 1,900. இதுவே கூட்டி கூட்டி சொல்லப்பட்டதுதான். எல்லாத்தையும் கூட்டி வகுக்கிறதுன்ற இந்த ஆவரேஜ்ல வர்றதுதான். ஆனா அதானி எங்க இருப்பாரு, அம்பானி எங்க இருப்பாரு, ஐயனாவது எங்க இருப்பேன், அது வேற. ஆனா அதானியும் 9,180, ஐயனாதையும் 9,180 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இது. அப்ப என்னாட்ட ஆட்கள் எவ்வளவு இருப்பாங்க பாருங்க, எனக்கு எவ்வளவு இருப்பாங்கன்னு பாருங்க. ஆகவே மோடி அவர்களே, நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு பேர் தான் மேத்தமேட்டிக்ஸ். இன்னொன்னு பொலிட்டிக்கல் எக்கானமி, அரசியல் பொருளாதாரம். இது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியல. தெரிஞ்சவன் ஊடகத்தை வந்து பேசுறது இல்லை, ஓடுறதும் கிடையாது. அதனால நீங்க இஷ்டத்துக்கும் எவ்வளவு வேணாலும் ரீல் விடலாம். இப்ப ரீல் கூட ஒண்ணு தனியா வந்துருச்சு. 5வது இடத்துக்கு வந்துட்டோம், 3வது இடத்துக்கு வந்துட்டோம். யாரு இங்க அப்ப என்ன இருக்கு? அப்புறம் எதுக்கு எதை வச்சு நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு எடுக்கிறாங்கல்ல சர்வே எல்லாம், கருத்து கணிப்பெல்லாம் அதில் கேட்குறாங்க. எதை வச்சு ஓட்டு போடுவீங்க? வேலை இல்லப்பா, அதுதான் முக்கிய பிரச்சனை. அடுத்த பிரச்சனை விலைவாசி ஏற்றம்பா, அதான். சரி, மோடி இவ்வளோ திட்டங்களை அறிவிக்கிறாரு. வீடு கட்டி தராரு, குழா தண்ணியை கொண்டாந்து தராரு, டாய்லெட் கட்டி தராரு, ராரு. இதுலெல்லாம் வந்துட்டு நீங்க எதுவும் பயன்பட்டது இல்லையா? இல்லையாப்பா. சரி, யாரு வந்துட்டு யாருக்கு ஓட்டு போட போறீங்க? மோடிக்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படின்றாங்களாம் நாட்டு ஜனங்க. இங்க இந்த கருத்து கணிப்புலாம் சொல்லி ஒரு நாளும் காது குத்துறது, பூ சுத்துறது, மொட்டை அடிச்சு மிளகா அரைக்கிறது, இது நடக்குதுங்க. எல்லாரும் மோடி பக்கமாவே சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே அவர் பொய் சொல்லுவாரு, இவங்க அதை முட்டு கொடுப்பாங்க. என்ன ஜனநாயகம் புரியவே இல்லை. 5வது பொருளாதாரன்ற 129வது இடத்துல இந்தியன் அப்படின்ற என்னையா அது? இது சரியா கணக்கு போட்டோம்னா 200லயே நம்ம தான் 200வது இடத்துல இருப்போம். ஏன்னா இங்கதானே நீங்க அந்த மாதிரி ஏமாத்த முடியும். ஆவரேஜா $9,180 வச்சுக்கோங்களேன். சும்மா கொஞ்சம் கணக்கு போட்டு பார்ப்போம். நல்லா இருக்கும். கணக்கெல்லாம் போட்டு பார்த்தோம்னா மோடி எல்லாம் நம்மள எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க அப்படின்றது நல்லா தெரியும். $9,180 இன்டு 84 ஈக்குவல் டு 7,71,120 ரூபாய் ஆவரேஜா இந்தியன் சம்பாதிக்கிறானா? 7,71,120 ரூபாய் இந்தியனுடைய ஆவரேஜ்
பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி படி அவனுடைய ஜிடிபி கணக்கு. ஐயா இவ்வளோலாம் சம்பாரிச்சோம்னா நாங்கள் ஆளுக்காலு வீட்டில் ஒரு ஆடிக்காரன் நிறுத்துவோம் ஐயா. நாங்கள் ஐயா அது அப்போ ஐஎம்எஃப் வச்சுட்டு இருக்கிற கணக்கையும் தாண்டி, ஃபோர்ப்ஸ் போடுற கணக்கெல்லாம் தாண்டி, இங்க 82 கோடி பேருக்கு நீ ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் நீ சொல்ற நிர்மலா சீதாராமன் அம்மா சொல்றாங்க, உலகதாவிய பொருளாதார பேதி சொல்றாங்க 25 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டுட்டோம். ஆனா 82 கோடி பேருக்கு ஃப்ரீயா ரேஷன் கார்டு கொடுத்துட்டோம். ஃப்ரீ ரேஷன் எப்ப? அடுத்த 5 வருஷத்துக்கு. 7,77,000 வாங்குறவன் 7,71,120 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு ஆவரேஜா எதுக்கியா ரேஷன் கார்டு? ஆக இதான் புழுகு, பெரும் புழுகு, புள்ளி வர புழுகு. அவங்களே இவ்வளவு இருக்குது, இங்க எப்படி இருக்குது பாருங்க. மக்களே, மக்கள்கிட்ட சொல்லணும் இதெல்லாம் எடுத்து. அதுக்காக தான் உங்ககிட்ட நாங்க சொல்றோம். இதை ஒன்றும் விளக்கி பேச தேவையில்லை. சம்பாரிச்சிங்கனாலே வாங்கறதுக்கு வருவாய் பத்தாத நாடு இது. பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி புரிஞ்சுக்கங்க நீங்க. இதெல்லாம் வேற ஒரு நாட்டில் சொன்னாங்க அப்படின்னம்னா பெரிய அளவுக்கு புரட்சியே வெடிக்கும். பிரான்ஸ்ல எல்லாம் சொன்னாங்கன்னா அங்கதான் ஒரு 20% ஃபியூல் விலை ஏத்துற உடனே எல்லாரும் காரு, ஸ்கூட்டரு, பைக் எல்லாத்தையும் ரோட்ல நிறுத்திட்டு சாவியை போட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டான். இந்த நாட்டில் அப்படி இல்லையே. என்ன 20%? மோடி வரும்போது 65 ரூபாய், இன்னைக்கு 105 ரூபாய் பெட்ரோல் விலை. மோடி வர்றதுக்கு முன்னாடி 28 ரூபாய் டீசல் விலை, இன்னைக்கு 94 ரூபாய். நம்ம எத்த போட்டோம்? ஒன்றும் பூட்டல. அது மோடி உணர்றாரு. என் நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. ஏன் போராடுறது இல்லை? எனவே உயர்த்து உயர்த்து. அப்புறம் அவரு என்ன சொல்வாரு? உயர்ந்து விட்டோம். அவ்வளவுதான். இதை புரிந்து கொள்ளுங்கள், இதை எடுத்து சொல்லுங்கள், பரவலாக மக்களிடையே கொண்டு சொல்வோம். இந்த ஏமாற்று இன்னும் எத்தனை நாளைக்கு? முடிவு கட்டுவோம். தோழர்களே, உங்களுடைய கருத்தை பதிவெடுக்க. உங்களுடைய இந்த காணொலி பதிவு சரியாக இருக்கிறது என்றால் இதை பரவலாக கொண்டு செல்லுங்கள். அதுதான் நாம் செய்யக்கூடிய ஜனநாயக கடமை. மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.